நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னதும் உங்க 2 பேரால அதை பொறுத்துக்க முடியலல்ல. எதையாவது சொல்லி அதை கழிச்சு விட்டணும்னு நினைக்கிறீங்கல்ல? அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட மாமா ஒண்ணு சின்னத்தனை பத்தி சொல்லல, என் சின்னத்தானே தான் சொன்னாரு. என்ன சொல்ற நீ? கார்த்தி பையில சொன்னானா? அதுவும் உன்கிட்டயே சொன்னானா? என்கிட்ட சொல்லல, பெரியத்தான் கிட்ட சொன்னாரு. அத நான் கேட்டேன். அக்கா அக்கா, சின்னத்தா உன்னை பத்தி என்ன சொல்லிருக்காரு சொல்லுக்கா, ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா. சொல்றேன் இரு. பெரியத்தா இருக்காருல்ல, அவரு சின்னத்தான் கிட்ட கடுமையா தவம் இருந்தாதான் தேவதை நம்ம கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தவம் இருக்காமலே, நான் கேட்காமலே அன்னம்ங்கிற தேவதை எனக்கு வரமா கிடைச்சிருக்கு. அக்கா சூப்பர்க்கா, சின்னத்தா உன் மேல எவ்வளவு அன்பு பாசமும் வச்சிருக்காரு. நீ உண்மையிலே கொடுத்து வச்சவதான். ஹே மீனா, நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்கியா? ஏண்டி, நீ பேசினதையும் ஆடுனதையும் பார்த்து நான் கூட ஏதோ அந்த கார்த்தி பயலுக்கு உன்னை உண்மையிலேயே புடிச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப விளக்கி வெளாவரியா சொன்னதுக்கு அப்புறம் தானே எல்லாம் வெட்ட வெளிச்சமா புரியுது. அண்ணங்காரன் தம்பிக்காரனை வெறுப்பேத்திருக்கான். பதிலுக்கு அண்ணங்காரனை வெறுப்பேத்துறதுக்காக கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சமாளிச்சுக்கிட்டு பொன்ன ராணி தோணி தேவதன்னு அள்ளி விட்டுருக்கான். அவ்வளவுதான். ஆம்பளைங்க மனசுக்குள்ள ஒண்ணு நினைப்பாங்க, மத்தவங்க கிட்ட ஒண்ணு பேசுவாங்க. அந்த பேச்சையெல்லாம் நம்புனா நம்மளை விட முட்டாளு வேற யாரும் இருக்க மாட்டாங்க.